ஹலோ மக்களே, வெல்கம் டு A2I Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம டீம் கூட பிரியாணி சமைக்கலான்ட்டு நம்ம வந்திருக்க பிளேஸ் தான் இந்த வயல்வெளி. இங்கே தான் நம்ம பிரியாணி சமைக்க போகிறோம், சமைச்சு சாப்பிட போகிறோம். சமைச்சு அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறோம். நம்ம டீம் வந்து இதை வாஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பீஸை வந்து அந்த தண்ணியிலேயே கீழே கொட்டிட்டானுங்க. இவ்வளோ பேர் சேர்ந்து வாஷ் பண்ணுற அளவுக்கு என்ன வாஷ் பண்ணுறாங்கன்னு தெரில. நம்ம அப்படியே கிட்ட போய் யூஸ் பண்ணி என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நீங்கள் வாஷ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 4-5 பீஸ் கீழே போட்டிங்களே? 2 பீஸ். அஸ்வினி அக்கா 2 பீஸு, நீ 2 பீஸா? அவர் 1, நீங்கள் அஜித்தும் 1. இவங்க எல்லாருமே சேர்ந்து 4 பீஸை மொத்தமாக வந்து இந்த தண்ணியிலே விட்டான். ஏன்டா கழுவுன தக்காளி திருப்பி கழுவுற? 4 கிலோ கறியை வந்து தண்ணியிலே தானம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம டீம் வந்து உட்காந்து சமைக்கிறதுக்காக இந்த படுதாவை கொண்டு வந்திருக்கோம். இதை ஆர்கனைஸ் பண்ணிட்டா இதில் உட்காந்து நம்ம வெஜிடபிள்ஸ் கட்டிங், சிக்கன் கட்டிங் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடலாம். இதையே இவங்க இன்னைக்கு போட்டு முடிக்க மாட்டாங்க போல. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஐடியா சொல்கிறாங்க. மழை பெஞ்சு இன்னொரு ஒரு ட்விஸ்ட்டு இருக்குமோன்னு நினைக்கிறோம். ஆமாம் மக்களே, கிளைமேட் பார்த்தீங்கன்னா பயங்கர டார்க்காக இருக்குது, க்ளவுட்ஸ் எல்லாம். ஸோ கண்டிப்பாக மழை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நாங்கள். மழை வந்துச்சுன்னா நம்ம சமையல் வந்து கண்டினியூ பண்ண முடியாதீங்க. மழை வராதுன்னு நம்புகிறோம். சாய், வெல்கம் டு த டீம். இவர் தான் சாய், நம்ம டீமோட நியூ மெம்பர். வாவ், ஒன்றும் பண்ணாது. இவங்க தான் நம்ம சீரியல் ஆக்ட்ரஸ். இங்கே ஆல்ரெடி பயங்கரமாக காத்தடிச்சிட்டு இருக்கு. அது பத்தாமல் இவங்க இந்த ஃபேன் வேற வச்சு இப்போ காற்று வாங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வேர்க்குது. இது வந்து அவங்க மாமா தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அவங்களுக்கு. அவர் மாமா அப்படி பார்த்துக்கிறாரு அவங்கள. ஓகே, இப்போ நம்ம மாலை போட்டுருப்பா. அதனால அந்த அழுக்கு உள்ள இல்ல. நீங்க எப்படி வரல எங்கிட்ட குத்துட்டீங்களோ? சீக்கிரம் ஃபர்ஸ்டா நான் அந்த கத்தி மாற்றிக்கோ. ஏன்னா அதுதான் தான் ஈஸி. கார்டன் வந்து நம்ம ஃப்ரெண்டோட கார்டன் தான் மக்களே. இந்த கார்டன் வந்து எப்படின்னா நிறைய தென்னை மரம் இருக்குது இங்கே. அண்ட் இந்த கார்டனில் வந்து ஒரு பழைய கிணறும் இருக்குது. ஸோ அந்த கிணறு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கார்டனோட ஓனர் வந்து இவர் தான். அந்த கிணத்துக்கு RSP ஃபார்ம்ஸ்ன்னு போட்டாலே நம்ம கூகுள் மேப்பில் இந்த கார்டனை காட்டும் உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த பாழடைஞ்ச கிணறு. ஏன்டா இந்த கிணறு வந்து இப்படி வச்சுருக்கீங்க நீங்கள்? பண்ணிதான்டா நண்பா, நீங்கள் கீழே போய் ஊந்துட போகிறீங்க. இப்படி வாங்க. ஒரு அந்த கிணறு க்ளீன் பண்ணா நல்லா வருது. நல்லா பண்ணலாம். எதுக்கு இந்த கிணறு அப்படியே விட்டுருக்கீங்க? இப்போ போர் இதுல யூஸ் பண்றதுனால வெளிய போட்டாங்க. ஸோ இப்போ போர் யூஸ் பண்றது இது மாதிரி போர் யூஸ் பண்றது இல்ல, அதனால வெளிய போட்டாங்க. இப்போ எல்லாமே வந்து நோண்டி எடுத்து இதான் நம்ம நண்பர் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கிணத்துல கரண்டி போடாமல் இருந்தால் சரி. கிரண்டி வா ஏன்டா போர்ந்த கண்ணர் பாபாய் ஊரே காணா. அதாவது சும்மா இந்த இப்போ ஜெய்சி டான்ஸ் ஆடி என்டர்டெயின் பண்ணுமா? அதான் எனக்கு தெரியல. ஆடுவோம். நீங்க 2 பேரும் ஆடுங்களா? யார் 2 பேரும்? கையில வந்து கஷ்டப்பட்டு சேர்லான்னு உண்டு. அது நடந்து கையில ஃபர்ஸ்ட் பைக்ல உண்டு, செகண்ட் இப்போ கையில அப்படியே நடந்து உண்டு. இதெல்லாம் இட்லி மாமாது. இதெல்லாம் இட்லி மாமாது. எல்லாமே நாங்க கஷ்டப்பட்டாண்டு உண்டு. இப்போ அதே ட்ரிக் வச்சு தான் போறோம். எல்லாமே கரெக்டா இருக்கு. இவனை கூப்பிட்டு நான் பேசுறதுக்கு நல்லா பேசணும்.
எவ்வளோ நீ போன சொல்லு இட்லி மாமா இட்லி மாமாக்கு 8 வயசு இருக்கு. ஆனா இட்லி மாமாக்கு 25 ஏக்கர் 25 ஏக்கர் இருந்துச்சுன்னா ஆனா இப்போ பெரிய பையன் 18 வந்துச்சுன்னா வந்துச்சுன்னா போயிடுச்சுன்னா ஆமா ஆமா அவ்வளோடா நம்ம செஃப் வந்து என்னென்ன பண்றாரு அவ்வளோடா முடிஞ்சிச்சு. காய்ச்சி இன்னைக்கு வந்து நாங்கள் இட்லி மாமாவோட இன்னைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நாங்கள் ஷெஃப் பிரியாணி சமைக்க போகிறோம். நான் செஃப்பு வந்து சமைக்கிறாரு. நாங்கள் இங்கே கஷ்டப்படி வந்திருக்கோம். யார் உங்க பாபாய் தான் எங்கள் என்னோட செஃப் வந்து பாபாய். பாபாய் காமி. அது கூட இவங்கடா. அப்புறம் கொஞ்சம் 8 வரைக்கும் பாருங்க. நாங்கள் இங்கே கஷ்ட வரைக்கும் வந்திருக்கோம். தூரம் இது. அஸ்வினி அத்தை வந்து இங்கே சமைக்கிறாங்க. அப்புறம் சமைச்சிட்டு சாப்பிட்டாங்க. எல்லாம் சூப்பராக இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஆனால் சேஃப்டியாக ட்ரை பண்ணுங்க. வீடியோ பார்த்துக்கிறான் நிறைய இல்ல யாரும் இது யாரோட ஃபார்ம்னா இந்த இட்லி மாமாவோட ஃபார்ம் தான் இது. அது எல்லாமே இட்லி மாமாவோட ஃபார்ம் தான். இட்லி மாமா தான் பாத்துக்கிறாரு. எதுக்கு நீங்க வரதுக்கு அழுத? எதுக்கு இங்க வரதுக்கு அழுத? எதுக்கு இங்க வந்து அடிச்சானா அழுவுனா இவங்க இப்போ என்னோட பாட்டி வந்து அழு வச்சாங்க. இப்படி பயமுட்டாங்க அட்டா. எதுக்கு பயமுட்டாங்க? என்ன அண்ணா இந்த அஜித் மாமாடா ரொம்ப பயமுட்டாரு. ரொம்ப பண்ணாரு இந்த அஜித் மாமா. இப்போ பயப்படாம நம்ம சாப்பிடுறோம். யாரும் பண்ணீங்க ஆனா பண்ணுங்க. ஆனா தயவு செஞ்சு இங்க வந்து பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமா பண்ணும். தயவு செஞ்சு இங்க வந்துடாதீங்க. 8 வரைக்கும் பாருங்க. அவ்வளோட இட்லி மாவுக்கு பொண்ணு தேடுறோம். எல்லாமே பண்றோம். எல்லாமே சொல்ல கேளுங்க. கேட்டுட்டு சேஃப்டியா இருங்க. அவ்வளோட தேங்க்யூ. தேங்க்யூ வெல்கம். எல்லாரும் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப். எல்லாருக்கும் ஒண்ணு. ஒரு 12:30 ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே. நாங்கள் இன்னமும் பண்ணினே இருக்கோம். என்ன பண்ணுறோம், எப்படி வரப்போகுது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. டேஸ்ட் பார்த்துட்டு பண்ணி வச்சுருக்கோம். வந்த பிறகு நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறோம். பாருங்கள். ஒரு சீனியர் செஃப் வராரு. அவர் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவார். இது வரைக்கும் நீங்கள் சீனியஸ்ட் செஃப்பை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் இப்போ தான் என்ட்ரியே கொடுக்க போகிறாரு. அவர் வந்தோடனேவும் காட்டுறோம். இந்த ஃபார்மோட ஓனர் 25 ஏக்கர்ஸோட ஓனர் அவர் தான் இலையா இருக்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு உங்கள் டீமோட நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து 2 பேர் மாலை போட்டிருக்காங்க. அவங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இதை சாப்பிட முடியாது. என்ன சாய் சொல்கிறீங்க நீங்கள்? காய்ஸ், டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஆர்எஸ்பி ஃபார்ம்ஸ்க்கு வந்துடுங்க. ஆர்எஸ்பி ஃபார்ம்ஸ்.
பேர் மட்டும் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றாங்க. எங்கள் கரகம் ஏன் நீ என்னமாமா ஏன்னா மாலை போட்டதுனால நாங்க சாப்பிடுறோம். நான் சாப்பிடுறேன். நீ ஏன் சாப்பிடல? எனக்கு பிடிக்காது எப்பத்துல இருந்து அதான். என்ன பிடிக்காது உனக்கு? இது ஏன்டா நீ சாப்பிடல? ஏன்னா அவனுக்கு பிரியாணி பிடிக்கும். ஏன்னா பிரியாணி பிடிக்காது இல்லை என்னென்ன வச்சு செய்வாங்க. அதனால இன்னைக்கு நான் எப்போ சாப்பிட மாட்டேன் பிரியாணி. வேற என்ன பிடிக்கும் உனக்கு? வேற இந்த லாலிபாப் சிக்கன் அவ்வளோதான் பிடிக்குமா? சாப்பிட ஏதோ பிரியாணியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்க போகிறோம். எவ்வளோ அழகாக நல்லா இருந்ததுன்ட்டு. கீதா நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பிரியாணியோட எக்ஸ்பீரியன்ஸ். உண்ட மயக்கத்தில் இருக்கோம் நாங்கள். பிரியாணி சூப்பராக இருந்தது. பிரியாணியை விட அந்த ப்ராசஸ் தான் ஆக்சுவலி ஹைலைட்டு. அவ்வளோ நேரம் உட்காந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிடும்போது டேஸ்ட் எப்படி இருந்தாலும் சூப்பராக தான் தெரியுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இட்ஸ் அபவுட் தி எக்ஸ்பீரியன்ஸ், நாட் அபவுட் த டிஷ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லாரும் ட்ரை பண்ணனா வந்து ட்ரை பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து. சூப்பர். எண்ட் வரைக்கும் எங்க சேனல் ரைட் எங்க சேனல் நேம் A to I vlogs. சாரி நான் தெரியாம தப்பு சொல்லிட்டேன். சூப்பர் சூப்பர்.